இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி தடைகளை நீக்குவது குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்று நியமனம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளராக களமிறங்க சிபி விக்னேஸ்வரன் விடுத்த கோரிக்கை தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் கோரியுள்ள வேலன் சுவாமிகள். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் எதிர்வரும் வாரம் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல். பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பல கட்சிகளோடு இணைந்து பரந்த கூட்டணியில் போட்டியிட இணக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி தடைகளை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பேசிய போது இதனை குறிப்பிட்ட அவர் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்புக்கு இணையாக வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஆரம்பத்தில் சுமார் 1500 முதல் 2000 பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் தற்போது வாகன இறக்குமதிகளுக்கு மாத்திரமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேவைக்கேற்ப இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தளர்த்துவோம். சுற்றுலாத்துறைக்கு தேவையான 250 பேருந்துகள் மற்றும் 750 வேன்களை இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளோம். அரசாங்கம், நிதியமைச்சு மற்றும் திரைசரி என்பன முறையான விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கைகளின் அடிப்படையில் தீர்மானங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எங்கள் கையிருப்பு தெளிவான முன்னேற்றத்தை காட்டுவதோடு இது ரூபாவின் மதிப்பு மேலும் உயர்வுக்கும் வழிவகுக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் அரசாங்கம் வாகன இறக்குமதியை சரியான ஒழுங்குமுறையின் அடிப்படையில் மட்டுமே அனுமதிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தை விசாரிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த குழுவினர் அத்தியாவசிய வாகனங்கள், வாகனங்களின் எரிபொருள் நுகர்வு, இலங்கையின் வீதி அமைப்போடு அவை பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் நாட்டிற்கு கிடைக்கும் வாகனங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இலங்கையின் பொருளாதாரம் இன்னமும் நல்ல நிலையில் இல்லை என்று பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் வெளிநாட்டு பணியாளர்களின் நாட்டுக்கு அனுப்பும் அந்நிய செலாவணியால் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க மட்டத்தில் உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் பிரியந்த துனுசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாவின் பெறுமதி ஓரளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளது. எனினும் இதனை கொண்டு உடனடியாக வாகன இறக்குமதி செய்வது தவறான செயலாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் திரு வேலன் சுவாமிகளை வேட்பாளராக களமிறங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் விடுத்த கோரிக்கை தொடர்பாக பதிலளிக்க அவர் கால அவகாசம் கோரியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தெரிய வருகையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளராக களமிறங்குமாறு பொத்துவில் தொடக்கம் பொலிகனி வரை மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் யாழ்ப்பாணம் சிவகுரு ஆதின திரு வேலன் சுவாமிகளை தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் சிவி விக்னேஸ்வரன் கோரியிருந்தார். எனினும் அரசியல் செயற்பாடுகளில் கட்சி சார்ந்து தான் செயற்படுவதற்கு விரும்பவில்லை என்று அவர் பதிலளித்திருந்தார். இருப்பினும் அனைத்து தமிழ் கட்சிகளும் கூட்டணிந்து பொது வேட்பாளர் விடயத்தில் செயற்படுவதற்குரிய சாத்தியமான நிலைமைகள் இருப்பதால் தங்கள் கட்சி சார்ந்த நபராக அடையாளப்படுத்த மாட்டீர்கள் என்று சிவி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த விடயம் சம்பந்தமாக தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு சில நாட்கள் கால அவகாசம் அளிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை வேலன் சுவாமிகளை வேட்பாளராக களமிறங்குமாறு சிவி விக்னேஸ்வரன் விடுத்த கோரிக்கை தொடர்பாக அண்மையில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வேலன் சுவாமிகளுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் உண்டு என்றாலும் மதம் சார்ந்த ஒருவரை முன்னிறுத்துவதில் உடன்பாடு இல்லை என்பது தனது தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்த மாதம் 24ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். உமா ஊயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இந்த மாதம் 24ஆம் தேதி மக்களிடம் கையளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நீர்ப்பாசன மற்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உமா ஊயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட உள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சனிக்கிழமை வான்வழி தாக்குதலை நடத்திய நிலையில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமைக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் அமைய உள்ளது. இலங்கைக்கான பெரிய வெங்காய ஏற்றுமதி தடையை இந்திய அரசாங்கம் நீக்கியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிக்கின்றது. இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தக பொது இயக்குநரகத்தின் அறிவிப்பின்படி 10,000 மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதியினை இலங்கைக்கு மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான விலக்கினூடாக இந்தியாவின் அதன் அண்டைய நாடுக்கு முன்னுரிமை கொள்கையினை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிக்கின்றது.
கடந்த வருடம் இந்தியா பெரிய வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை காலவரையின்றி நீடித்தது. இது ஒரு சில வெளிநாட்டு சந்தைகளில் பெரிய வெங்காய விலையினை அதிகரித்தது. இலங்கை, பங்களாதேஷ், மலேசியா, நேபாளம் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகள் வெங்காய விநியோகத்தில் உள்ள உள்நாட்டு இடைவெளிகளை நிரப்ப இந்தியாவிலிருந்து இறக்குமதியினையே நம்பியுள்ளன. எவ்வாறாயினும் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் வெங்காயத்தை வழங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த பின்புலத்திலேயே தற்போது தடைகள் நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விரைவில் பெரிய வெங்காய விலை உள்நாட்டு சந்தையில் குறைவடையும் என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இந்த சந்திப்பில் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொள்ள உள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்த ரணிலிடம் வலியுறுத்தும் மொட்டு கட்சியின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ள அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் அந்த கட்சி இரு அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணிலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் வலியுறுத்தி வருவதோடு மேற்படி சந்திப்பும் இடம்பெறவுள்ளது. இதன்போது ஜனாதிபதி தேர்தல் குறித்த மொட்டு கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது பெரும்பான்மை தரப்பில் இனவாதத்தை தூண்டும் செயற்பாடாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவிக்கின்றார். தமிழரசு கட்சியின் வடமராட்சிகளை அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு தேர்தல்கள் ஆண்டு என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டிலே இந்த தேர்தல்கள் மூலமாக ஆட்சி முறையிலும் நாட்டினுடைய சரித்திரத்திலும் உண்மையான மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம். அரசியல் உரிமைகள் அனைவரது கைகளுக்கும் கிடைப்பதுடன் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையினை தாங்களே தீர்மானிக்கின்ற அந்த ஆட்சி முறை மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் உண்மையான மக்களாட்சி. அப்படியான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். தேர்தல்கள் வருகின்ற போது பலவிதமான குழப்பங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படும். அதே நேரம் பல வித்தியாசமான சிந்தனைகளும் உட்புகுத்தப்படுவதுண்டு. ஜனாதிபதி தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். இதனை லாபகமாக நாம் கையாள வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் ஜி பொன்னம்பலம் முதல் M.K. சுவாஜிலிங்கம் வரை என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது சிங்கள தரப்பில் இனவாதத்தை தூண்டும் செயற்பாடாகும் என அவர் மேலும் தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பல கட்சிகளுடன் இணைந்து பரந்த கூட்டணியில் போட்டியிடுவதற்கான இணக்கப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக அந்த கட்சியின் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது. முதல் கட்டமாக இரு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் கொள்கை அளவிலான உடன்பாடுகளை எட்டுவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் இரு கட்சிகளுக்கும் தேசிய கொள்கை தொடர்பாக இணக்கப்பாடு எட்டப்படாமையினால் விரைவில் உடன்படிக்கையினை கைச்சாத்திடுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தை முடிந்த பின்னரே இறுதி முடிவு எட்டப்படும் என்று இரு கட்சிகளின் வட்டாரங்களும் தெரிவித்தன. இணக்கப்பாடு எட்டப்பட்டால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக பொது சின்னத்தில் போட்டியிடுவோம். இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று அந்த கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பல தடவைகள் சந்தித்தும் சாதகமான தீர்மானம் எதுவும் எடுக்க முடியாமல் போனதால் தேர்தல் தொடர்பில் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு அனுமதி வழங்கியுள்ளார். எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன் பின்புலத்திலேயே இரு கட்சிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.